வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? யூடியூப்பில் எல்லோரும் பார்க்குற மக்களுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் அதை கமெண்ட் பாக்ஸில் எதுவும் எழுதி போட மாட்டேங்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லோரும் பார்க்குறீங்க. நான் ரொம்ப இப்போ வீடியோ கொஞ்சம் போடுறது இல்லை தான். ஏன்னா இப்போ பொய்யா இருக்கிறவங்களுக்கு துணை போவீங்கன்னு நான் படித்து அதான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 90ல் நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாதது நிறையாவது இருக்குது உங்களுக்கு. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பொண்ணை வீட்டில் வச்சுருக்குறவங்க மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஒரு 18, 19 வயசு ஆனோன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்போ மாப்பிள்ளையும் இருப்பாங்க. அப்போதைக்கு பொண்ணை விலை பேசுகிற மாதிரி அவங்க விலை பேசுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. எனக்கு எங்களுக்கு 20 பவுன் போடுங்க, 30 பவுன் போடுங்க, எங்கள் பையனை நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், ஆளாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பையனோட அம்மா கேட்பாங்க. அப்போல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை இன்றைக்கி அக்கா கல்யாணம் பண்ணால் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஏன் இதுன்னு இந்த உலகத்தில் எதுக்குன்னு இன்னுமே தெரியாது. யாருனாலையும் அதை கண்டு முடிக்கலை. ஏன் பண்ணாங்கன்னா, சும்மா ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அது எதுக்கு என்னன்னு இன்னும் யாருனாலையும் சொல்லவும் முடியல. உலகத்தில் நடக்கிறது 90ல். அப்போல்லாம் 2 ஒரு தங்கச்சியவும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அக்கா தங்கச்சி எல்லோரும் 2 பேருமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போல்லாம் எடுத்து சொல்ல ஆள் இல்லை. ஏன்னா நகை போட முடியாது, வரதட்சணை கொடுக்க முடியாது. அந்த காலத்துலலாம் வரதட்சணை கொடுக்கலன்னா மருமகளை மாமியை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது இப்போ ஆப்போசிட்டாக தான் இப்போ நடக்குது நம்மளுக்கு. ஏன்னா இப்போ அப்போ மாமியா கொடுவனை, இப்போ மருமக கொடுவனை நடக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ மருமக மாமியாவை மதிக்கிறதில்ல, ஆனாப்புல ஒரு சாப்பாடு போடுறதில்ல, எல்லாமே நடக்குது. ஒன்று கூட இப்போ செய்கிறதில்ல மருமக. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் மாமியா மருமகளை அவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. ஆனால் இப்போ மருமகள் மாமியாவை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த நாட்டிலையும் இந்த உலகத்துலையும் இருக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வேதனையோடையும் வேறு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் இப்போ ஆம்பளையெல்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அதாவது இருக்கப்பட்டவங்க பண்ணுறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக நல்லா ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் குத்தம்லாம் சொல்ல முடியாது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உலகத்தில். எவ்வளோ விஷயம் அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் பண்ணலாம், அதாவது பார்க்கலாம், போடலாம், பேசலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் யூடியூப்லேயும் சம்பாதிக்க, இன்ஸ்டாகிராம் சம்பாதிக்க என்னென்னத்தையோ போடுறாங்க. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பார்க்குறாங்க. அவங்க எவ்வளோ கேவலமாக ஒருத்தங்க வீடியோலாம் போடுறாங்க தெரியுங்களா? இந்த அரசாங்கம் அதெல்லாம் எடுத்து வச்சு மூடாதுங்களா? சின்ன குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க, அசிங்கமாக வீடியோ போடுறாங்க, அசிங்கமாக எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில். இந்த மக்கள் அசிங்கமாக வீடியோ போடுறது, பேசுகிறது, பழகுறது எல்லாமே போடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தடையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க, பழகுறாங்க, செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இது டிக்டாக்லாம் க்ளோஸ் பண்ணாங்களா? அந்த மாதிரி சில விஷயத்த ஒரு பொண்ணுங்கள்லாம் பேசி போடுதுன்னா குழந்தைங்க முதற்கொண்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் தப்பு தானே? அது இந்த மக்கள்லாம் அவங்களும் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் மெயினாக இருக்காங்களோ ஒழிஞ்சு தட்டி கேட்குறதுக்கோ இல்லை எடுத்து சொல்லவோ ஆள் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் சொன்னேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.